ஹலோ மக்களே, குயிக்காக அரை மணி நேரத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக இடித்த சீரகம், மிளகு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து ஓரமாக சைடில் வச்சுக்கோங்க. நான் 2 கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்க்கல, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பையன் சாப்பிட மாட்டான். இந்த சைடு கேப்பில் நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 7 காஷ்மீரி சில்லி, இதை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துக்கிட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளிச்சது நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், கொரப்பாக அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காயம், அதை போட்டு வதக்குங்க. அது வதங்குற டைமில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கினதும் அந்த 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்ச விழுதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. நம்ம கொதிக்க வைக்கிற ஒரு 5 நிமிஷத்தில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 1 கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கோங்க. என்னடா தோசை மாவு சேர்க்க சொல்கிறேன்லாம் பார்க்காதீங்க, சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த தோசை மாவு சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா சட்னி கெட்டி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கோங்க. தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன். எங்கள் இரும்பு கல் கொஞ்சம் நடுவில் குழியாக இருக்குது, அதனால யூஸ் பண்ணல. தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் ரவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஓரத்தில் இருந்து ஊற்றிக்கோங்க. ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தோசை வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சுட்டு வச்சுக்கோங்க. சூடாக இந்த தோசையோட அந்த ரோட் சைட் தக்காளி சட்னி ஒரு அருமையான காம்பினேஷன். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.